வணக்கம். நானும் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அதிகமாக நாங்கள் குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் திரு நாகேஷ் அவர்கள். அடுத்ததாக திரு கமல் அவர்கள் ரொம்ப பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் கந்தன் ராமசாமி என்று சொல்லக்கூடிய வி.கே. ராமசாமி. வி.கே.ஆரை பற்றி தாங்க அதிகம் பேசுவார். அவருடைய நடிப்புலக வாழ்க்கை மட்டுமல்ல, அவர் இயல்பாகவும் அவர்கிட்ட நகைச்சுவை உணர்வு அப்படி இருக்கும்பார். உதாரணமாக அவர் வாழ்க்கையில் ஒரு 15 படங்கள் வரைக்கும் எடுத்தார். அதில் நிறைய நஷ்டப்பட்டு போனார். அதனால் அவர் ஒரு முறை அந்த படம் வாங்கல் சம்பந்தமாக கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சான். அப்போ நீதிபதி கேட்டாராம், நீங்கள் உங்கள் வீட்டை ஏன் விற்றீங்க அப்படின்னு கேட்டாராம் நீதிபதி. அதுக்கு வி.கே.ஆர் சொன்னாராம், மை லார்ட், எனக்கு இருக்கிற கடனுக்கு நான் அந்த தெருவையே விற்றுருக்கணும். ஆனால் அந்த தெரு என்னதில்லை, அதனால் நான் என் வீட்டை மாத்திரம் விற்றேன் அப்படின்னாராம். அந்த சோகத்துலேயும் கூட அவர் சொன்ன அந்த வார்த்தையை பற்றி கமல் சொல்லி சிலாகிப்பார். அது மட்டும் இல்லைங்க, சாதாரண ஒரு விருது பட்டி தானே. விருதுநகருங்கிற பேர் பின்னாடி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த ஊர்னால அவர் காலத்தில் அது நல்லா வளர்ச்சி விட்டுறதுனால அது விருது நகராயிற்று. அதுக்கு மேலே விருதுப்பட்டி தான். அந்த கிராமத்தில் 1926 பிறந்து பாய்ஸ் கம்பெனி நாடகங்களில் சேர்ந்து பிறகு திரையுலகத்துக்குள்ளே வர்றார். திரையுலகத்துக்குள்ளே வர்றாருன்னா இவர் ஏவிஎம் நிறுவனம் எடுத்த நாம் இருவர் படத்தில் தான் 1947 இவர் அறியப்படுறார். அப்போ இவருக்கு வயசு 21 தான். ஆனால் அதில் 60 வயசு கிழவனா வந்திருப்பார். ஆமாம் 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 ஆமாம், எப்பவும் கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரியே ஏற்றால 50 படங்களில் அவர் வயதான தோட்டத்தில் வந்திருக்காருங்க. வயசு 25க்குள்ளேயே 50 வயசு தோட்டத்தில் வந்திருக்காரு. அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறதா இருந்தால், அவருடைய அந்த கலைப்பயணத்தில் அவருடைய குரல் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடைன்னு சொல்லலாம். சதாரம்னு ஒரு படம். அந்த சதாரம் படத்தில் சாரங்கபாணின்னு புகழ்பெற்ற நடிகர், இவருக்கு மூத்தவர் அவருக்கு அப்பாவாக இவர் நடிச்சிருப்பார். பானுமதி மகள், சாரங்கபாணி மகன், வி.கே.ஆர் அப்பா. நைனா பையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு 2 பேருக்குமான பாட்டு, ரொம்ப நகைச்சுவையான பாட்டு. இவர் அப்பாவை நடித்தாலும் கூட அறியப்பட்டது நகைச்சுவை நடிகராக தாங்க. வில்லனாவும் நடிச்சிருக்காரு, குணச்சித்திர பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, 15 படங்களுக்கு மேலே தயாரிச்சிருக்காரு, 500 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. இப்படியான இவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் இந்த சதாரம் படம் போல் பெண் அப்படின்னு ஒரு படம், அது ஏவிஎம் எடுத்த படம் தான். அதில் எஸ். பாலச்சந்தர், ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறப்ப இவரும் சேர்ந்து ஆடிட்டு இருப்பாருங்க. அந்த உல்லாசமாகவே உலகத்தில் வாழலைங்கிற அந்த பாட்டில் இவங்க ஆடிட்டு இருப்பாருங்க. அப்போ பாருங்க, ரொம்ப ஒல்லியா ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடியவர் அப்படியே வளர்ந்து 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 நல்ல இடத்து சம்பந்தம்னு ஒரு படமும், மக்களை பெற்ற மகராசி படமும் இவர் எடுத்த படங்களில் முக்கியமான படங்கள். அதுவும் இவர் சில படங்களுக்கு கதைவசனம் கொண்டு எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இவருடைய படங்களில் எம்ஜிஆர் காலத்தில், சிவாஜி காலத்தில், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன் எல்லாரோடையும் நடிச்சிருக்காருங்க. இவருக்கு பெரிய புகழை தந்த இன்னொரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ருத்ரதாண்டவம்னு ஒரு படம் இவரே தயாரித்து ஏ. வீரப்பன் கதைவசனம் எழுதியிருப்பார். அதாவது இவருடைய புதுமைப்பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இல்லை, சிவபெருமான் பூமிக்கு வர்ற மாதிரி கதை. அதில் இவர் சிவபெருமானேவே வருவாருங்க. இவர் பேசுகிற வசனத்தை நீங்கள் இப்போ எடுத்து போட்டு பாருங்க. அடையாப்பா, என்ன இயல்பா அசால்ட்டா அந்த மாதிரி வருமா? பரமசிவனாய முன்னால நின்று பேசுறது என்ன பாவநாச சிவனா பேசுறது? பரமசிவன் தாயா பேசுறேன். இனிய நண்பர் பாண்டியராஜனுடைய படத்தில் ஆண்பாவத்தில் அவர் சொல்லுவார், நான் கோயில் கட்டினேன், நீங்கள் யாரும் ஜாமீன் கூட வரல. நான் பள்ளிக்கூடம் கட்டினேன், நீங்கள் யாரும் படிக்க வரல. ஆனால் நான் சினிமா தியேட்டர் கட்டினேன், எல்லாரும் பார்க்க வந்துட்டீங்க, வாங்க படம் பாருங்க அப்படி பாருது. அவர் சொல்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும்.
அது மட்டும் இல்லை, அது சாதாரண இதில் வாங்க உட்காருங்கன்னு சொன்னால் அடடே வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது இவருடைய வழக்கம். இப்போ இந்த பழைய படங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்ல எட்டப்பனா வர்றது இவர் தான். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இங்கோ நாய்களும் பேய்களும் அப்படின்னு சொல்லி கோவிப்பார் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை பார்த்து. நம்மை நாய் என்று சொல்கிறானே அப்படின்னு அந்த பேனர்மேன் கோவிப்பார். உடனே இவர் சொல்லுவார், பிரபு நாய் ஒன்றுதான் நன்றி உள்ளது, அதனால் நமக்கு பெருமை தானே, இருந்தாலும் அதை சொல்ல இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்பார். அப்ப வில்லன் ரோல்லையும் இவர் ரொம்ப அருமையா பண்ணியிருப்பார். துரை அவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதான். இதுக்கு மேல எம்ஜிஆர் அவர்களுக்கு இவர் வில்லனா நடிச்ச படம் எது தெரியுங்களா? ராமன் தேடிய சீதை படம் பாருங்க, அப்பதான் அவர் எப்படி வில்லனா வராருன்னு புரியும். அதே போல சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் பல படங்களில் வில்லனா வந்திருக்காரு, அப்பாவா வந்திருக்காரு, நவராத்திரியில் கூட அப்பாவா வந்திருக்காரு. தேவர் பிலிம்ஸ் படத்தில் பூரா நாகேஷ் மனோரமா விகேஆர் இல்லாத படமே இல்லைங்க. அப்படி சொல்கிற அளவுக்கு நிறைய படங்களில் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி இவரை பற்றி சொல்லிக்கிட்டே வரலாம். அதுலேயும் கமலுடைய படத்தில் அவர் சங்குப்பிள்ளை அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அப்போ ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவர் மரணம் அடைகிறப்ப சங்குப்பிள்ளை அப்படின்னு ஒரு கமல் கூப்பிடுறப்ப நமக்கே கண் கலங்கி போகுங்க. கல்யாணராமன் படத்துல கமலை கவுக்கிற அந்த வில்லன் ரோல்ல தேங்காய் சீனிவாசன் இவர் மனோரமாலாம் சேர்ந்து ஒரு ஆட்டம் பிரமாதமா போடுவாங்க. சரி, இவ்வளவு நான் சொல்றேன்ல விகேஆர் அவர்கள், அவர் நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பார்த்துருக்கிறது மட்டும் இல்லைங்க, மதுரையில் 1991 தொடங்கப்பட்ட நகைச்சுவை மன்றத்தினுடைய 10வது ஆண்டு விழா 2001 நடக்குது. அப்போ டாக்டர் சேதுராமன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. விகேஆர் அவருடைய துணைவியாருக்காக இங்கே மருத்துவத்துக்கு வந்திருக்காரு, 3வது மாடியில் தங்கியிருக்காருன்னு. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி இருக்கு இல்லையா, அதை சொன்னால் நீங்கள் திகச்சு போவீங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.